எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் நான் தான் ஸ்பைடர்மேன். ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய சேனலில் எடிட்டிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடிட்டிங் வீடியோட வந்திருக்கேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டிங். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ண முடியல, எனக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பிகாஸ் நோவேகம் பார்த்ததுலேருந்து ஸ்பைடர்மேன் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். அண்ட் இதை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வா சூப்பராக இருக்குது, நல்லா எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே கண்டென்ட் கிடைச்சிச்சு, நம்ம வீடியோ எடிட்டிங் வீடியோ போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி அந்த ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டிங் அண்ட் மொபைல் வந்து கேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய மொபைலில் ஹரிசாண்டலாக வெர்டிகலா சரி செல்லை எப்படி பிடிப்பீங்களோ அந்த மாதிரி வந்து நிற்க வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூரத்தில் நின்று ஒரு வீடியோவும் பக்கத்தில் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் டிஸ்பிளேல போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய KineMaster வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அங்கே வந்து நம்ம எப்படியும் வெர்டிக்கலாக தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 9:6 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியா அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் லாங்கில் சும்மா நின்று ஏதாவது பண்ணுற மாதிரி, அண்ட் செகண்ட் ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கையில் மொபைல் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த 2 ஃபுட்டேஜ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஆடி இருக்கணும், பட் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது வந்து அழிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத பார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி எந்த பார்ட்லாம் தேவையில்லையோ ஸோ அந்த பார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஸோ அதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும். அண்ட் 0.5க்கும் 1க்கும் நடுவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது அந்த எஃபெக்ட் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோரில் தேடி பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் இந்த வெப் ஷூட்டிங் அந்த வெப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வெப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப் ஷூட்டிங் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான வெப் ஷூட்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான வெப் ஷூட்டிங் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களோ ஸோ அந்த வெப் ஷூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்சதை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் க்ரீன் அண்ட் பிளாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பிளாக்கே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி பிளாக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை எந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கையை எப்போ ஆன் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைமில் உங்கள் கைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ நான் வீடியோவில் எக்ஸாக்டாக எப்படி காட்டியிருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஈக்குவலாகவே வரும். இதுக்கப்புறமா அதில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்காக இருக்குது இல்லையா? ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் மட்டும் தான் தெரியும், அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப் ஷூட்டிங்கை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா அந்த எஃபெக்ட் வந்து முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த நம்ம வச்சுருக்கிற வெப் ஷூட்டிங் அது வந்து எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம அந்த வெப் ஷூட்டிங் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராக்கிங் பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க.
அண்ட் மேப்பிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வெப் ஷூட்டிங்க்கு வந்து சவுண்ட் இருக்காது. ஸோ அதில் வேறு ஏதாவது சவுண்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த சவுண்டை கட் பண்ணிட்டு நீங்கள் வெப் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிஞ்சிங்களோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருதானே. ஸோ அந்த வெப் ஷூட்டிங்கான சவுண்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த வெப் ஷூட்டோட அந்த இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க, ஐ மீன் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த டிரான்சாக்ஷன் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா ரெண்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் நான் தான் ஸ்பைடர்மேன். ஸோ நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்துருச்சு, அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ தேவையில்லாத பார்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே வாவ் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, எனக்கு சொன்ன மாதிரியே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், எடிட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை விட பெட்டராக நிறைய பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி என்னை விட பெட்டராக யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு எதுலையாவது வந்து டேக் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா எங்கேயாவது வந்து சென்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் வீடியோ பார்த்து நம்மளோட நல்லா பண்ணுறாங்களப்பா சார், இன்னும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சென்ட் பண்ண சொல்கிறேன். ப்ளீஸ் சென்ட் இட். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு எடிட்டிங்லாம் இந்த எடிட்டிங் போடுங்க ப்ரோ, அந்த எடிட்டிங் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எடிட்டிங்கில் ஒரு ஆர்வம் இருக்குது. அண்ட் வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்கில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணுறேன். பிகாஸ் யாராவது ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா தான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியும். பிகாஸ் மைண்ட் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. என்னால் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதே யோசிக்க முடியல. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஓகே கண்டென்ட் இருக்குது, அதுக்காகவாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவாவது நான் செய்வேன். அதுக்காக தான் சொல்கிறேன். மேபி இது வந்து நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கும் முறை உங்களை நம்ம இந்த விடைபெறுவது உங்கள் இஸ்கி.